வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து துறை இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளது. மதுராந்தகம் அருகே நடந்த விபத்து காரணமாக பேருந்துகள் வர தாமதமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தென் மாவட்டங்களுக்கு கேளம்பாக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்படும் நிலையும் நேற்றைய தினம் நிறைய பேருந்துகள் வரவில்லை என்று பொதுமக்கள் பேருந்துகளை சிறைப்படுத்ததாகவும் அதே போல கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் உடனடியாக அரசுக்கு தகவல் வந்த நிலையில் அது குறித்து உடனடியாக விசாரிக்க போக்குவரத்துறை ஆணையிட்ட நிலையில் அதிகாரிகள் அது குறித்து ஆய்வு செய்தனர். இந்நிலையில் மதுராந்தகம் அருகே விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அங்கு மிகப்பெரிய அளவு சாலை போக்குவரத்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. இதனால் பல மணி நேரங்கள் பேருந்துகள் சென்னை நகரை நோக்கி உள்ளே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதனால் எந்த பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு உள்ளே செல்ல முடியலை. அதே போல அங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் கிட்டத்தட்ட பெருங்குளத்திலிருந்து தொடர்ச்சியாக செங்கல்பட்டு வரை அனைத்து இடங்களும் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் எந்த பேருந்துகளும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. இந்நிலையில் மணிக்கணக்கில் அந்த சாலையை கடக்கவே நேரமானது. இதன் அடிப்படையிலே குறிப்பாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகும் ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. இதனால்தான் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கியதாக தகவல் வந்த நிலையில் இது குறித்து போக்குவரத்துறை உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்றும் அறிவித்த நிலையில் அது தொடர்பாக உடனே ஆணையிட்டு போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை செய்த போது மதுராந்தகம் அருகே நடந்த விபத்தின் காரணமாக சாலை அதிக அளவில் போக்குவரத்து நின்றதன் காரணமாகவே அந்த சாலையை உடனடியாக சீர் செய்ய முடியலை. குறிப்பாக இந்த சாலை நெரிசலானது பெருங்குளத்தூர் துவங்கி செங்கல்பட்டு வரை தொடர்ச்சியாக நேற்று இரவு பல இடங்களில் இந்த சாலை போக்குவரத்து இருந்ததன் காரணமாக குறிப்பாக இந்த மதுராந்தகம் அருகே நடந்த விபத்தின் காரணமாக தான் எந்த பேருந்துகளும் கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எளிதாக செல்ல முடியவில்லை. இதன் காரணமாகவே அங்கு பேருந்துகள் வரவில்லை என்று தற்போது போக்குவரத்து ஊழியர்கள் மேலும் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.